ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு vlog என்னன்னா ரொம்பவே பாரம்பரியமான அடையவியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எல்லா வகை பருப்புகளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடை பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் ஒரு 3/4 அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு துவரம்பருப்பு, அதே அளவுக்கு தட்டைப்பயிறு. இது ரெண்டுத்தையுமே நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடை ஊற்றுறப்ப நல்லா வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி அரிசியும் உளுந்தையும் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் 2 வரமிளகாவை ஒரு 20 மினிட்ஸுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையணும்னு இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை. இதை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அடை தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு, வரமிளகாய், சோம்பு அதெல்லாம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம அடை தோசைக்கான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவியல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அவியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி 2 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சம் கொத்தவரங்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைக்காய், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த காய்கள்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிட வேண்டாம், ஓரளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அவியல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரை விட்டுருங்க. இப்போது உப்பு பத்தலைன்னா இது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அவியல் நம்மளுக்கு ஓரளவுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சையான கருவேப்பிலை இலைகளும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விட வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் அவியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடை தோசைக்கு தேங்காய் சட்னியோடையும் சாப்பிடலாம், ஆனால் இது ஒரு அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிடலாம்.
அதுக்கு தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னமாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம், முருங்கை இலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறனால அந்த அளவுக்கு தின்னமாக ஊற்ற முடியாது, ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறப்ப இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முருங்கை இலை, பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான அடை அவியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. டெய்லி நார்மல் தோசையாக ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.